அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 15/8/2026ங்க. ஓகேங்களா. இந்திய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் அனைத்து இந்தியர்களுக்கும். ஓகேங்களா. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, லைஃப் இன்சூரன்ஸ் தமிழில் லைஃப் அப்படிங்கிறத ஆயுள்னு எழுதிக்கலாம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத காப்பீடுன்னு எழுதிக்கலாம். ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷன் வாழ்நாளுக்கு தேவையான சேவிங்ஸு, ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவும் தேவையான சேவ் பண்ணுற விஷயங்கள். ஒன்று மேலேருந்து கீழேன்னா ஆள் ஆரம்பிச்சிருக்கு. வெப்பன்னா தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? வெப்பன்னா ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, அப்போ 6 இடமிருந்து வளம் என்ன? கராத்தே, சிலம்பம், இதெல்லாம் என்னன்னு கேட்காங்க. ஒரு தற்காப்பு கலை, செல்ஃப் டிஃபென்ஸ். நம்மளை நாமளே காத்துக்கொள்வதற்காக தற்காப்பு இக்கு காணும். ஸோ தற்காப்பு கலை. ஓகே, நீங்கள் தினத்தந்தியில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? ஒரு வகை மீன். ஒரு வகை மீனில் கால் ஆரம்பிச்சுக்குங்க. காணாங்கழுத்தி மீன் சொல்லலாம், காளா மீன் சொல்லலாம், காதல் மீன் சொல்லலாம். நான் இங்கே கா 3ஆவது எடுத்து இப்போ வந்துக்கனால காரப்பொடி மீன் அப்படின்னு சொல்லலாம். பொடி மீன். காரப்பொடி மீன் அப்படின்னா பொடி மீன் தாங்க. முதல்ல இது நீளமாக இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். இதை குழம்புக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேங்க. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? பன்றி. இலக்கியங்களின்படி வேறு சொல். பன்றியை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா, காட்டு பன்றின்னா வராகம்னு நம்ம சொல்லிடுவோம். பன்றியை இலக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேளல், ஏனம், முழவுமா, கோட்டுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பீல ஆரம்பிச்சுக்கு. ஸோ அப்போ என்னென்னு எழுதலான்னா பீத கந்தம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். பீதகந்தம். பீதகந்தம் அப்படின்னு நீங்கள் வார்த்தை எழுதுவீங்கன்னா அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டு எழுதுங்க. பீனா மலம். ஓகேங்களா. தகு அப்படின்னா பொருந்தும். அந்தம் அப்படின்னா கருமை. கந்தம். ஓகே, அப்படின்னா மலத்தில் பொறுத்து அந்த மலம் பொருந்திய சேற்றில் வாழும் பன்னி, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே, அப்போ 8 வலமிருந்து இடம் என்ன? தென்னை ஓலைகளில் பின்னுவது. தென்னை ஓலைகளில் கீச்சை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி செய்வாங்க. தட்டி, கோதை தட்டி, ஓலை தட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறேன். ஓகே, 4 இடமிருந்து வலம் என்ன? இது பிறந்தால் நியாயம் கிடைக்குமாம். நாரத கலகம் நன்மையில் முடியும். அதே மாதிரி இந்த கலகம் பிறந்ததுன்னா எதுலேயும் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா தெளிவு பிறக்கும். ஸோ கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். ஓகே, இது சரியான்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? கன்னியரின் டேஷ் பட்டால் காளையருக்கு மாமலையும் ஒரு கடுகாம். கன்னியரின் கடை கண் பார்வை. கன்னியருடைய கடை கண்ணுடைய பார்வை. இன்னும் 3 சொல்லி இன்னொன்றுங்க. கடைக்கண்ணுடைய பார்வை பட்டுன்னா மாமலையும், பெரிய மலையும் கடுகு மாதிரி தெரியுமா. இது லவ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாரு. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கூட சொல்லலாம். ஓகேங்களா. அவர் என்னென்னு எழுதுத அப்படின்னா கனியரின் கடைப்பாவை காதலியாக காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஓகேங்களா. பெண் பார்வை பார்த்தோன்னே மலையை கூட ஈஸியாக கடுகாய்க்கு மாற்றிடுவாங்க. 5 மேலேருந்து கீழே. கோழி குஞ்சை கண்டால் வட்டமிடும்.
கோழி குஞ்சை கண்டா வட்டமிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன தூக்கம்னா கழுகு, இல்லைன்னா பருந்துன்னு சொல்லலாம், கள்ளப்பருந்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? வன்மையான எதிர்ப்பு குரல். நான் சரியாக கண்டிக்கிறேன். கண்டனம் செய்தல். கண்டனம். ஓகேங்க. 7 மேலேருந்து கீழேன்னு விருப்பம், இஷ்டம், விருப்பப்படுறது இஷ்டம், விருப்பம் இச்சை அவா அப்படின்னு சொல்லலாம், இஷ்டப்படுறது நாட்டம் ஆர்வம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சம்மதம் தான் வருது. இதுக்கு சரியான பதிலாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் எதிர்பார்க்கேன். இதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதனால தான் இந்த வீடியோ லேட் ஆச்சு. ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? பூமி, புவி, தரணி, வையகம், அகிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கே வையகம்னு எழுதுறேன். மண்ணுலகு அப்படிங்கிறனால வையகம் அப்படின்னு எழுதுறேன். 15 மேலேருந்து கீழே என்ன? கவச குண்டலத்தோடு பிறந்தவன். கவச குண்டலத்தோடு பிறந்தவன் யாரு? கண்ணன். மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன். ஓகே. 19 அவர் மாதிரி கொடைவள்ளலில் யாருமே தானம் கொடுக்கல இருக்க முடியாது. 19 வலம் இருந்த இடம் என்ன? ஆறு, கடல், கரைகளில் அதிகம் இருக்கும். ஆறு இல்லைன்னா கரைகளில், பீச்சிலலாம் அதிகமாக என்ன பார்ப்பீங்கன்னா மணல். 2வது இடத்துல நான் இருக்கனால மணல் எழுதிடலாம். ஓகேங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். 12 இடமிருந்து வலம் என்ன? சுச்சத்தாரை இப்படி அழைப்ப. சுச்சத்தாரை இப்படி அழைப்பன்னா இதில் முடியுதுங்க. 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். வேண்டுமா வேண்டாமா என்ற தயக்கம். வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா இதை என்ன நிலைன்னு சொல்லுவாங்கன்னா இருதலை கொல்லி எறும்பு நிலை. இருதலை கொல்லி எறும்பு நிலை. இங்கே போவையா அங்கே போவையான்னு தெரியாமல் இருக்கக்கூடியது இருமணம் நிலை, இல்லைன்னா தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். தயக்க நிலை. இங்கே போவையா அங்கே போவையா. ஸோ தயக்கம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 12 இடமிருந்து வலம் சுச்சத்தாரை இப்படியும் அழைப்பார்கள் அப்படின்னா, சுச்சத்தா அப்படின்னா தம்முடையவர், தம்மவர், நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. உச்சா, உறவினர். ஓகேங்களா. தம்மவர் அப்படிங்கிற தமர் அப்படின்னு சொல்லலாம். 20 இடமிருந்து வலம் என்ன? வேகம். வேகமாக, குயிக்காக, விரைவாக, துரிதமாக செயல்படு. ஓகே. 18 மேலேருந்து கீழே என்ன? சாய்வா. இப்படி சாய்வாக போகுது, ஸ்லோப்பாக. அது என்ன? சரிவு. ஓகேங்க. 16 வலமிருந்து இடம் என்ன? கழுகு. வேறு என்னன்னு சொல்லலாம்? பாக்குன்னு சொல்லலாம். பாக்கு மரத்துக்கு நீண்ட நெக்கு மதிக்கனால சொல்லுவாங்க. ஓகே. இந்த சைடுக்கு ஹிண்ட் எதுவுமே இல்லை, நம்ம தான் ட்ரை பண்ணணும். 13 கீழேருந்து மேலே என்ன? பாவை, விக்கிரகம். பொம்மைக்கு பதில் இங்கே வந்து விக்கிரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லலாம்னா கோயில் விக்கிரகம். அழகான பாவையை வந்து என்னென்னு சொல்லலாம்? பெண் அப்படிங்கிறத பதுமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11 இடமிருந்து வலம் என்ன? உறக்கம். தூங்குறது தான் உறக்கம்னு சொல்லுவோம். தூக்கம், துயில் அப்படின்னு சொன்னாலும் உறக்கம் தான். 10 மேலேருந்து கீழே என்ன? பேச்சு திறன். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க பேச்சு திறனை வந்து என்னென்னு சொல்லலாம்? சொல்வளம் அப்படின்னு சொல்லலாம். சொல்வளம். ஓகேங்க. அப்படின்னா 13 இடமிருந்து வலம் என்ன? சிறுதானிய வகை. சிறுதானிய வகையில் வந்து என்னென்னு சொல்லலாம்னா கம்பு, திணை, கேழ்வரகு, சோளம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதில் கேழ்வரகை வந்து ஷார்ட் ஃபார்மாக வரகுன்னு சொல்லலாம். வரகு அரிசின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரகு மட்டும் சொல்கிறேன். 17 இடமிருந்து வலம் என்ன? இம்ல முடியுது. பூ போன்ற தன்மை, சாஃப்டாக இருக்கக்கூடிய தன்மை. அது என்னன்னு சொல்லலாம்?
மென்மைன்னு சொல்லலாம். அப்போது சொல் வளமை அப்படின்னு நான் இந்த இடத்த மாற்றுவேன். சொல் வளமை அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது மென்மை. அப்போது 17 மேலேருந்து கீழே என்ன? திருமணமான பெண்கள் காலில் அணிவது என்ன? திருமணமான பெண்கள் அம்மி மிதித்து மெட்டி அணிவார்கள். ஓகே. 21 வலமிருந்து இடம் என்ன? நிருபர்கள் எடுக்கும் நேர்காணல். நிருபர்கள் எதுவும் எடுக்காங்கன்னா அந்த நேர்காணலை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேட்டி எடுத்தல். ஓகே. 22 இடமிருந்து வலம் என்ன? வயது, ஏஜ் வந்து அகவைன்னு சொல்லலாம். முழுமையடைந்த வயதை வந்து அகவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ 23 கீழேருந்து மேலே சவுக்கு. இதுக்கு வேறு சொல். சாட்டைக்கும் வேறு சொல்லணும்னா கசை. சவுக்கு அடியை சாட்டை அடிங்கிறதுக்கு கசை அடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அகமுக்கு, பல்லுக்கு, அகலுக்கு. ஓகேங்களா? ஓகே. 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிங்கள் வித்தியாசங்கள் சால்வ் பண்ணுறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் இருக்குதுன்னு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க. இந்த தொட்டியில் உள்ள செடியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வித்தியாசம் இந்த போர்டில் உள்ள இந்த இதில் உள்ள வித்தியாசம் இருக்குது. இந்த போர்டு அதில் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வித்தியாசங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.